Good morning, students. Higher secondary first year computer science. இந்த பாடத்தில் C++ லாங்குவேஜில் உள்ள சில கட்டளைகளை குறித்து கற்க இருக்கின்றோம். சில ஃபங்க்ஷன்ஸ் குறித்து கற்க இருக்கின்றோம். வால்யூம் 2 யூனிட் 3 லெசன் 11 ஃபங்க்ஷன்ஸ் செயற்கூறுகள் பார்ட் 1. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். செயற்கூறுகளின் வரையறைகள் மற்றும் உபயோகங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்ட் அண்ட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். செயற்கூறுகளின் வகைகள்: அடிப்படை செயற்கூறுகள் மற்றும் பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். Apply mathematical functions for solving problem. கணக்கீட்டு செயற்கூறுகளை பற்றி படித்தல். செயற்கூறுகளை ப்ராப்ளத்தில் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் பயன்படுத்துதல். Use string and character functions for manipulation of string and character data. சர செயற்கூறுகள் மற்றும் கேரக்டர் செயற்கூறுகள் பற்றி அறிதல். Implement modular programming by creating functions. ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி மாடுலர் புரோகிராமிங், பகுதி பகுதியாக பிரித்தல் என்ற நிரல்களை எழுதுதல். Understand the role of arguments and compare different methods of arguments. ஆர்குமெண்ட்டினுடைய ரோலை அறிதல். ஆர்குமெண்ட்ஸ், பாராமீட்டர்ஸ், அளவுருக்களை பற்றி அறிதல் மற்றும் பல்வேறு வகையான அளவுருக்களின் மெத்தட்ஸை பற்றி பார்த்தல். Recognizes the scope of variables and functions in a program. மாறிகளின் வரையெல்லைகள் மற்றும் செயற்கூறுகளை அறிதல். முதலாவதாக ஃபங்க்ஷன்ஸ், செயற்கூறுகள். ஃபங்க்ஷன்ஸ் என்றால் a large program can typically be split into small subprograms blocks called functions. ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதை சின்ன பிளாக்கா பிரிக்கிறதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது சப்ரோகிராம் என்று பெயர். That is called as functions where each subprogram can perform some specific functionality. அதில் உள்ள ஒவ்வொரு சப்ரோகிராமும் ஃபங்க்ஷனும் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வரையறுக்கப்படுகின்றது. Functions reduce the size and complexity of program. Functions ப்ரோக்ராமுடைய காம்ப்ளெக்சிட்டியை, சிக்கலை குறைக்கின்றது, அதனுடைய சைஸையும் மினிமைஸ் பண்ணுகிறது. Makes it easier to understand. புரிவதற்கு எளிமையாகவும், டெஸ்ட் அதை பரிசோதிப்பதற்கு எளிமையாகவும், and check errors அதில் உள்ள பிழைகளை பார்ப்பதற்கு எளிதாகவும் functions பயன்படுகின்றது. உள்ளமைந்த செயற்கூறுகள், பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் என்று இருவகைப்படுகின்றன. ஃபங்க்ஷன் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று உள்ளமைந்த செயற்கூறுகள், அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், பயனர் வரையறுத்த செயற்கூறுகள், பயனர் உருவாக்கிய செயற்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. நீட் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ், செயற்கூறுகளின் தேவை. எதற்காக செயற்கூறுகள் பயன்படுத்துகின்றோம்? டிவைட் அண்ட் கன்கர், ஒரு பெரிய ப்ராப்ளத்தை, சிக்கலான ப்ராப்ளத்தை பிரிப்பதற்காக, சேர்த்தலுக்காக. ரீயூசபிலிட்டி, ஒரு குறிப்பிட்ட கோடிங்கை திரும்ப மறுபயனாக்கம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், செயற்கூறுகளின் வகைகள். ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று ப்ரீடிஃபைன்ட் ஆர் பில்ட்-இன் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், உள்ளமைந்த செயற்கூறுகள் அல்லது அடிப்படை செயற்கூறுகள் அல்லது நூலக செயற்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. C++ ஹெட்டர் ஃபைல்ஸ், தலைப்பு கோப்புகள். அதாவது எடுத்த உடனே ஹேஸ் இன்க்ளூட் iostream அப்படின்னு சொல்லி கொடுப்போம், ஹேஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு சொல்லிலாம் கொடுப்போம். அது எதற்காக கொடுக்கணும்? அது ஒரு ஹெட்டர் ஃபைல். அந்த ஹெட்டர் ஃபைலை பற்றி படிக்க போகின்றோம். மற்றும் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், உள்ளமைந்த செயற்கூறுகளை பற்றியும் படிக்க இருக்கிறோம். Header files that provide function prototype and definitions for library functions. Library functions nuடைய வரையறைகள் தான் header files. A header file can be identified by their
ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .h. அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா அந்த கோப்புகள், அந்த தலைப்பு கோப்புகள் வந்து .hங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இது சியை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் உள்ள டைரக்டரியில் நீங்கள் பார்க்கலாம். A single header file may contain multiple built-in functions. ஒரே ஒரு header file, ஃபார் எக்ஸாம்பிள் stdio.h எடுத்துட்டிங்கன்னா அதில் printf, scanf, gets, puts அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸும் அதில் இருக்குது. அதே போல் IOStream எடுத்திங்கன்னா cin, cout ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் stdio.h header file contains predefined standard input output function. stdio.hல என்ன இருக்குது? scanf, printf போன்ற எல்லா விதமான உள்ளீட்டு வெளியீட்டு செயற்கூறுகள் உள்ளன. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் stdio.hல என்ன இருக்கு? இந்த ஹெட்டர் ஃபைல என்ன இருக்கு அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த ஹெட்டர் ஃபைல இருக்கு? stdio.hனா நீங்க has include stdio.hன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நீங்க பயன்படுத்துவீங்க இல்லையா? அப்படி இந்த ஒரு கோடிங்ல நீங்க பயன்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் இதான் உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லி பேரு has include. அது ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது stdio.hல இந்த ஹெட்டர் ஃபைல இருக்கக்கூடிய getchar, putchar, gets, puts இந்த வரையறைகள் எல்லாம் உள்ள இன்க்ளூட் செய்யப்படும். This header file defines the standard IO predefined functions getchar, putchar, gets, puts and etc. getchar and putchar functions. getchar, putchar function எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க. getchar function it is used to get a single character from keyboard. கீபோர்ட்ல இருந்து ஒரு கேரக்டர் நம்ம வாங்கணும்னா getchar யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ch equal to getchar இப்படி கொடுக்கும்போது நீ கீபோர்டில் என்டர் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ வந்து chல அசைன் ஆகும். putchar function is used to display it. putchar function வந்து அதே கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுகின்றது. அடுத்த gets and puts function இது வந்து ஒரு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர், ஏன்னு ஒரு கேரக்டரையோ ஒரு பின்னு ஒரு கேரக்டர், இதை வந்து கேரக்டர் வாங்கலாம். புட்காரும் கெட்காரும். கெட்ஸும் புட்ஸும் அதிலே கெட் ஸ்ட்ரிங், எஸ் ஃபார் ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்கை வாங்கலாம். gets reads a string from a standard input and stores into the string pointed by the variable. Example gets of str. இப்போ வந்து y equal to gets of str னா yல வந்து str ஒரு string வந்து போய் அசைன் ஆகும். puts prints the string reads by the gets function. gets ஆல நீ வாங்கப்பட்ட அந்த str, அந்த வாங்கப்பட்ட அந்த string வந்து என்ன செய்யப்படுது? ஒரு புது லைன்ல உனக்கு பிரிண்ட் செய்யப்படுகின்றது. எக்ஸாம்பிள் puts of str. அடுத்தது கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ctype.h இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து std ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து stdio.hங்கிற ஹெட்டர் ஃபைல் இருந்துச்சு. கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ctype.hல இருக்கு. என்னெல்லாம் கேரக்டர் டைப் ஃபங்க்ஷன் இருக்கு? கேரக்டர் ஃபங்க்ஷன், கேரக்டர் செயற்கூறுகள் என்னெல்லாம் இருக்கு? இஸ், al, num. டு செக் வெதர் எ கேரக்டர் இஸ் அல்ஃபா நியூமரிக் ஆர் நாட். அல்ஃபா நியூமரிக்னா ஒருவேளை நீ வந்து 1 கொடுத்தாலும் இதனுடைய வேல்யூ 1ன்னு சொல்லும். ஒருவேளை நீ வந்து ஆல்ஃபாபெட்ஸ் கொடுத்தாலும் நம்பரோ ஆல்ஃபாபெட்டோ இதில் இருந்துச்சுன்னா உனக்கு ஆன்சர் வந்து 1 சொல்லும். அப்படி இல்லாத பட்சத்தில் உனக்கு வந்து நாட் ஃபவுண்ட், அந்த இது வந்து நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி உனக்கு 0ன்னு சொல்லி சொல்லும். அப்போ இஸ் ஆல் நம் ஏ அப்படின்னா இதனுடைய ஆன்சர் வந்து டோட்டல் ஆன்சர் வந்து 1. இது ஆல்ஃபா நியூமரிக் இல்லையா, 1ன்னு சொல்லி சொல்லும். சப்போஸ் இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர் ஹேஷ் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 0வா இருக்கும். அதே போல் இஸ் ஆல்ஃபானா ஆல்ஃபாபெட்ஸை மட்டும் சொல்லும். இதில் வந்து நீங்கள் சிஹெச்னுடைய வேல்யூ வந்து ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +1 சொல்லும், அப்படி இல்லைன்னா 0 சொல்லும். டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் ஆல்ஃபாபெட் ஆர் நாட். இஸ் டிஜிட்னா நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் சொல்லும். இஸ் டிஜிட் கேர் சி. இப்போ பார்த்தீங்கன்னா சி இஸ் த கேரக்டர். அப்போ கேரக்டர் அப்படின்னா இதனுடைய டோட்டல் ஆன்சர் 0ன்னு சொல்லிடும். டு செக் வெதர் தி கிவன் கேரக்டர் இஸ் டிஜிட் ஆர் நாட், this function will return 1 if the given character is a digit, otherwise 0. is lower na lower case letter ஆன்னு சொல்லி பார்க்கும். is lower, if lower case letter na 1 ன்னு சொல்லும் அல்லது 0. to check whether the character is lower case small letter or not, this function will return non-zero value if the given character is a lower case. lower case na non-zero value 1 சொல்லும், otherwise 0. example is lower of char C. Next is upper. To check the given character is uppercase. Uppercase இல்லையான்னு சொல்லி பார்க்க இது யூஸாக இருக்குது. This function will return 1 if it is true, otherwise 0. அப்போ is upper கேபிட்டல் ஏ இருக்கு இல்லையா, அப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ 1ன்னு சொல்லி எண்ணில் அசைன் ஆகும். to upperனா லோயர் கேஸ் லெட்டர் அப்பர் கேஸ் லெட்டராக கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஸ்மால் ஏயை கேபிட்டல் ஏயை கன்வெர்ட் பண்ணும். இங்கே பாருங்க to upper சீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் சியை கேபிட்டல் சியா மாற்றும். To convert the given character into the upper case letter, if the given character itself
in upper case, the output will be the same. Suppose இதுல capital C கொடுத்தீங்கன்னா capital C தான் என்ன செய்யும் கிடைக்கும். To lower, இதுக்கு நேர் against, to convert the given character into the lower case letter, if the given character itself is in lower case letter, the output will also the same. To lower, capital A னா small a கிடைக்கும். இதுல small a கொடுத்தீங்கன்னா அது small a தான், சேமா தான் உனக்கு கிடைக்கும். அப்போ these are the character functions. Character செயற்கூறுகளை கற்றோம். மொத்தம் 7 செயற்கூறுகள் உள்ளன. அடுத்ததாக string manipulation. string.h அந்த ஹெட்டர் ஃபைல்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். string.h அப்போ இந்த ஃபைல் இந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்க வந்து ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றீங்கன்னா has include string.h நீங்க கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். அல்லது என்ன செய்யாது ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து strcpy இது ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ண யூஸ் பண்றோம். strcpy means string copy. This function takes two arguments, target and source. இதுல வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, target and source. It copies the character string. அதாவது சோர்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ் இங்க ஸ்ட்ரிங் எங்க காப்பி பண்ணுது டார்கெட்டுக்கு. இது எதுக்கு ஈக்குவலன்ட்னா இப்போ டார்கெட் ஈக்குவல் சோர்ஸ்னு கொடுப்போம்ல அதுக்கு ஈக்குவலன்ட். சோர்ஸ்ல உள்ள மேட்டர் வந்து டார்கெட்டுக்கு வந்துருது. பாயிண்டட் பை த சோர்ஸ் டு த மெமரி லொகேஷன்ஸ் பாயிண்டட் பை த டார்கெட். strlen ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிக்க யூஸா இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இருக்கு, தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா TAMIL 5 லெட்டரு, NADU மொத்தம் 9 லெட்டர்ஸ், இடையில ஒரு ஸ்பேஸ் சேர்த்தீங்கன்னா 10 லெட்டர்ஸ் இல்லையா. அப்போ ஆன்சர் 10ன்னு சொல்லும். அப்போ strlen to this takes a null terminated byte string source as its argument and return its length. லென்த்தை வந்து சொல்ல போகுது. இப்போ சோர்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் ஒருவேளை தமிழ்நாடுன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய strlen ஆஃப் தமிழ்நாடு அதனுடைய மதிப்பு 10 இருக்கும். அடுத்த strcmp string compare, ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்றதுக்கு யூஸா இருக்கு. The strcmp function compares the contents of the string 1 and string 2 lexicographically. இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா strcmp string 1, string 2. string 1 வந்து string 2 மதிப்பை விட அதனுடைய ASCII வேல்யூ பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 1. string 1 மதிப்போட string 2 மதிப்பு லெஸரா இருந்துச்சு அப்படின்னா இது சின்னது, இது பெருசா இருந்துச்சு அப்படின்னா ASCII வேல்யூ அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் -1. ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு 0. அப்போ பாலிண்ட்ரோம் செக்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு ஸ்ட்ரிங் ஈக்குவல் ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு என்னுடைய நெட் ஆன்சர் ரிசல்ட்னுடைய ஆன்சர் 0வா உனக்கு இருக்கும். அடுத்து str கன்கடனேஷன், ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்றதுக்கு இது யூஸா இருக்கு. டார்கெட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, சோர்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. டார்கெட்ல தமிழ்நாடுன்னு இருக்கு, சோர்ஸ்ல வந்து கவர்மெண்ட் இருக்கு. அப்புறம் strcat ஆஃப் டார்கெட் சோர்ஸ்னு சொல்லும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்னு சொல்லி ரெண்டுமே கன்கட் ஆயிரும், ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும். The strcat function takes two arguments, target and source. This function appends copy of the character string pointed by the source to the end string by the target. இது என்ன செய்யுதுன்னா டார்கெட்டையும் சோர்ஸ்லயும் உள்ள ஸ்ட்ரிங்கை சேர்த்துட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்த்துட்டு அது எங்க ஸ்டோர் பண்ணா டார்கெட்ல போய் ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் strupr. strupr அது ஸ்ட்ரிங் அப்பர். This function is used to convert the given string into uppercase letter. இப்போ வந்து str1ல எல்லாம் ABCன்னு ஸ்மால் லெட்டர் இருக்குன்னா அது எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரா மாத்தி விட்டோம். அதுக்கு நேர் அகைன்ஸ்ட் strlower கேஸ் லெட்டரா மாத்தோம். The strlower LWR function is used to convert the given string into lower case letter. இப்போ str1 உடைய வேல்யூ எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்குன்னு வச்சுங்க, கேபிட்டல் ABCயா. அப்போ strlower ஆஃப் கேபிட்டல் ABC வரும்போது ஸ்மால் ABCயா மாறிடும். இது எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். ஸ்ட்ரிங் செயற்கூறுகளை சர செயற்கூறுகளை பற்றி அறிந்தோம். அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். math.hல வந்து ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் காஸ். இப்போ நீங்க கொசைன் வேல்யூ பார்ப்பீங்க இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ்ல கொசைன் வேல்யூ பார்க்கும்போது இப்போ காஸ் 90 பார்ப்பீங்க. அப்போ 90ங்கிறது டிகிரியில் கொடுப்பீங்க. இங்கே கொடுக்கும்போது 90 டிகிரியை கொடுக்கக்கூடாது, ரேடியனாக கொடுக்கணும். அதை π/180 நீங்க மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும், வேல்யூ கொடுக்கணும். இட் டேக்ஸ் எ சிங்கிள் ஆர்குமெண்ட் இன் ரேடியன்ஸ். அந்த ரேஞ்ச் வந்து -1லேருந்து 1 வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் வந்து இருக்கு. தி ரிட்டர்ன்ட் வேல்யூ இஸ் எய்தர் இன் டபுள், ஃப்ளோட் ஆர் லாங் டபுள். ரிட்டர்ன் வேல்யூ வந்து எந்த நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த டபுளோ ஃப்ளோட்டோ லாங் டபுளோ நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y = cos of x. அடுத்து SQRT ஃபங்க்ஷன். SQRTனா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். இட் ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நான் நெகட்டிவ் வேல்யூ. நீங்க வந்து நான் நெகட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கணும், நெகட்டிவ் நம்பர் கொடுக்கக்கூடாது. நெகட்டிவ் நம்பர்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இமேஜினரி நம்பர்ஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ நீங்கள் அது கொடுக்கக்கூடாது. இதில் பாருங்க +,
625 சொல்லியிருக்கு, 625 இருக்கு. அப்போ இசட்னுடைய வேல்யூ 25 இல்லையா? இசட் ஈக்குவல் டு எஸ்கியூஆர்டி ஆஃப் 620. இதில் நீங்கள் இப்படி ஸ்கொயர் ரூட்னு சொல்லி கொடுக்க முடியாது கம்ப்யூட்டரில். அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் எஸ்கியூஆர்டி ஆஃப் 625னா அதனுடைய ஆன்சர் 25 உனக்கு மாறிடுது. நான் நெகட்டிவ் வேல்யூ ஆர்குமெண்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் சைன் ஃபங்க்ஷன். இட் டேக்ஸ் த சிங்கிள் வேல்யூ இன் த ரேடியன்ஸ். இதுவும் ரேடியனில் தான் எடுக்குது, டிகிரியில் கொடுக்க முடியாது. இப்போ sin 90னா அதனுடைய வேல்யூ வந்து இதில் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதை 90 நீங்கள் ரேடியனை கன்வெர்ட் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூவை கொடுக்கணும். இதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கலாம்னா -1லேருந்து 1 வரைக்கும் இருக்கலாம். இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ இன் தி ரேஞ்ச் ஆஃப் -1 to 1. தி ரிட்டர்ன் வேல்யூ இஸ் எய்தர் இன் டபுள், ஃப்ளோட் ஆர் லாங் டபுள். எந்த டேட்டா டைப்பும் இருக்கலாம் ரிட்டர்ன் வேல்யூ. z ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ். அடுத்தது POW ஃபங்க்ஷன். இது வந்து பவர் ஃபங்க்ஷன் சொல்லி பேர். இங்கே பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. y ஈக்குவல் டு POW 25னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 to the power 5 எவ்வளவு, 2 into 2 into 2 into 5 தடவை 2 மல்டிப்ளை பண்ணா 32. ஆன்சர் 32 கிடைக்கும். இட் ரிட்டர்ன்ஸ் பேஸ் ரைஸ் டு த பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட். இஃப் எனி ஆர்குமெண்ட் பாஸ் டு POW இஸ் லாங் டபுள், தி ரிட்டர்ன் டைப் இஸ் ப்ரொமோட்டட் டு லாங் டபுள். இஃப் நாட், தி ரிட்டர்ன் டைப் இஸ் டபுள். சப்போஸ் வந்து இதில் வந்து நீங்கள் லாங் டபுள் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்பும் லாங் டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜெனரேட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ். சீரற்ற எண்கள், அதாவது ரேண்டம் நம்பர்ஸ்னா இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். C++ல் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 2 செயற்கூறு இருக்குது. SRAND செயற்கூறு 2 ஃபங்க்ஷன், SRAND ஃபங்க்ஷன், RAND ஃபங்க்ஷன். இந்த 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இதை பயன்படுத்தி போலி சீரற்ற எண்களை உருவாக்கலாம். அப்போ 2 பயன்படுத்தி நீங்கள் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். சீரற்ற எண்கள்னா ரேண்டம் நம்பர்ஸ். RAND செயற்கூறுக்கு 1 என்ற மதிப்பு கொடநிலையாக இருக்கும். அப்போ RANDக்கு வந்து சீடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீடாக இருக்கும். வெறும் RAND மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 சீடு வந்து 1ஆக இருக்கும். இதனால் RAND செயற்கூறை SRAND செயற்கூறுக்கு முன் அழைத்தால், அப்போ SRANDக்கு முதல்ல நீ கொடுத்துட்டு பிறகு RAND அழைத்தால் RAND செயற்கூறு SRAND of 1 என்ற மதிப்புடன் அழைக்கப்பட்டதாக செயல்படும். அப்போ SRAND of 1 கொடுத்துட்டு அகைன் நீங்க RAND ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா அது சீட் 1. SRAND of 10 கொடுத்துட்டு RAND ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10th சீட். அப்போ அது வேற வேல்யூ கொடுக்கும். என்ற மதிப்புடன் அழைக்கப்பட்டதாக செயல்படும். SRAND செயற்கூறுவில் குறியில்லா முழு எண்ணை அதன் அளவுருவாக எடுத்துக்கொள்ளும். SRANDல வந்து நீங்க இன்டிஜர் நம்பர் தான் நீங்க கொடுக்கணும். இதையே ரேண்ட் செயற்கூறு அதனை தொடக்க எண்ணாக ஏற்கும். அதை வந்து தொடக்க எண்ணாக ஏற்றுக்கொள்ளும் ரேண்ட்ல. இந்த செயற்கூறு இது எதுல இருக்குன்னா சி ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ல இருக்கு, அல்லது stdlib.hங்கிற ஹெட்டர் தலைப்பு கோப்புனா ஹெட்டர் ஃபைல்ல வரையறுக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். int random equal to RAND. அப்போ ரேண்டம்ல இதுல என்ன வேல்யூ ஜென்ரேட் ஆகுதோ ரேண்டம் இந்த ஃபங்க்ஷன்ல ஜென்ரேட் ஆகுதோ அது என்ன செய்யுது இங்க வருது. நோ SRAND ஃபங்க்ஷன். இங்க பாத்தீங்கன்னா SRAND ஃபங்க்ஷன் முன்னாடி இல்லை. அப்போ என்ன செய்யுதுன்னா ஃபர்ஸ்ட் சீடு வந்து 1 எடுத்துக்குது. ஸோ சீடுனுடைய வேல்யூ 1. அடுத்து cout சீட் ஈக்குவல் டு 1, ரேண்டம் நம்பர் ஈக்குவல் டு இந்த ரேண்டம்ல என்ன ஜென்ரேட் ஆகுதோ அது உனக்கு இங்க வந்து என்ன செஞ்சிடும் சப்ஸ்டிட் ஆயிரும். இப்போ 41னா 41 வந்து சப்ஸ்டிட் ஆயிரும். அடுத்து SRAND of 10. இப்போ பாருங்க சீடு 10 கொடுத்துட்டோம். SRAND of 10 வந்து என்ன செஞ்சிருக்கோம் 10 கொடுக்கும். ரேண்டம் ஈக்குவல் ரேண்ட். இப்போ வந்து 10th சீடு உனக்கு வந்து ஆன்சர் வருது. அது ஒரு 645 இருக்கலாம், அது 141 இருக்கலாம். அப்போ 10th சீடு வந்து வருது. இதை இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் மட்டும் இந்த ரேண்டம் ப்ரோக்ராமை நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒரு டேவ் C++ல ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அப்போ நீங்கள் வந்து டேவ் C++ ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் நான் வச்சிருக்கிறேன் ரேண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லி பாருங்க. cstdlib இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ஹெட்டர் ஃபைல். அதுல இங்கே என்ன யூஸ் பண்ணிருக்கேன் iostream.h. இதுல வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா coutம் cன்னு இருக்கு. நம்ம இங்க cout யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஹெட்டர் ஃபைல் நீ யூஸ் பண்ணாதான் ரேண்டம் RAND ஃபங்க்ஷனையும் SRAND ஃபங்க்ஷனையும் நீங்க என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுல ரேண்டம் RAND கொடுத்துருக்கோம் இல்லையா, முன்னாடி வந்து SRAND கொடுக்கல. இப்போ இந்த செட்டப் பாத்தீங்கன்னா முன்னாடி SRAND கொடுத்துருக்கு, பின்னாடி ரேண்டம் கொடுத்துருக்கு, RAND கொடுத்துருக்கு. அப்போ 10th சீடுடைய ஆன்சரை இந்த இடத்துல உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல இதை பார்க்கும்போது நீங்க SRAND முன்னாடி கொடுக்கல, SRAND of 10 100ன்னு சொல்லி ஒண்ணுமே கொடுக்கல. ஸோ சீடு வந்து 1 எடுத்துக்கிட்டு ரேண்டம் நம்பருடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. அப்போ 2 ரேண்டம் நம்பருடைய வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஒன்று சீடு 1க்குள்ளது, அனதர் ஒன்று வந்து சீட் 10. அப்போ சீட் 10 எதுல வந்து நம்ம டிஃபைன் பண்றோம் SRAND of 10ல டிஃபைன் பண்றோம். நான் இப்போ அதை ரன் பண்றேன். ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு எக்ஸிக்யூட்ல போய் கம்பைல் ரன் கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க சீட் 1 வந்து 41 வருது, சீட் 10 உடைய வேல்யூ வந்து 71 வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சீடு 100 மாத்தணும் அப்படின்னு விரும்புறேன். அப்போ இதுல நீங்க என்ன செஞ்சுக்கலாம்
100 சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு அகைன் எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது பாருங்க 10th சீட்ல வந்து உனக்கு 365 அப்படின்னு சொல்லி வருது. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணக்கூடிய டைம் வந்து 0.02688 செகண்ட்ஸ் சொல்லி வருது. அப்போ இது வந்து ரேண்டம் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ், சீரற்ற எண்களை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் செக்மெண்ட் தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.